கடந்த நூற்றாண்டில் 9 சித்தர்களினுடைய ஒளி தேகம் அகத்தியர், திருமூலர், போகர், பாம்பாட்டி, கருவூரார், புலிப்பாணி, பதஞ்சலி, சிவவாக்கியர், சட்டைமுனி, இப்படி 9 சித்தர்களினுடைய ஒளி தேகங்களையும் தவ வலிமையையும் தன்னகத்தே கொண்டவர்தான் கடந்த நூற்றாண்டிலே நம்மோடு பிறந்து இந்த கொங்கு மண்டலத்திலே வாழ்ந்து மகா சமாதி அடைந்த திருவார் திரு அழுக்கு சுவாமிகள். அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் தான் இங்க இருக்கிறவர். சித்தர்களின் அழுக்கை எடுத்து கொடுத்ததுனால அழுக்கு சுவாமி. அவருடைய பெயர் அழுக்கு சுவாமிகள் அல்ல. தன்னுடைய திருமேனியில கைய வச்சிருப்பாருங்க. வலது கரத்தை இடது திருமேனியின் மீது வச்சிருப்பாரு. அர்த்த பத்மாசனம். அவர் அமர்ந்திருக்கும் நிலை அர்த்த பத்மாசனம். சித்தர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்குவதால் சித்த இந்திரன், சித்தேந்திரர் என்கின்ற பெயரை நாம் சூட்டி இருக்கிறோம். அவர் 108 அமைப்புகளுக்கு தலைவர். வலது திருக்கரத்தை யார் அவர்கிட்ட போறாங்களோ, ஐயா அபயம் என்று கேட்டோம்னா அப்படியே தன்னுடைய திருமேனியிலிருந்து தேகத்திலே சுரந்த ஔஷதத்தை, அழுக்கினை எடுத்து கொடுப்பார். அது எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் போயிடும். அவர் திருமேனிகள் சுரந்தது அழுக்கல்ல, நவபாசானத்தையும் மிஞ்சும் ஔஷதம். அப்படிப்பட்ட அழுக்கை எடுத்து கொடுத்ததுனால அவருக்கு அழுக்கு சுவாமிகள் என்று எல்லோரும் காரண பெயரை சொன்னாங்க. கடைசி 3 ஆண்டுகள் தான் அந்த மாதிரி தோட்டத்தில் இருந்தார். பால பருவத்தை தாண்டியதிலிருந்து அந்த முற்றும் துறந்த நிலை அடையிற வரைக்கும் அவர் இருந்த தோற்றம் தான் வெள்ளை வேஷ்டி, வெள்ளை சட்டை, உருமால், சத்தியமான வடிவம். அதனாலதான் சத்தியேந்திரர், சத்திய ரூபம் அவரு. அப்ப அவரும் ஒண்ணுதான், இவரும் ஒண்ணுதான். ராஜ பரிவார பூஜை நடைபெறுகிறது. ராஜ பரிவாரங்கள் என்பது இந்த ராஜாவசம் யானைப்படை, குதிரைப்படை, காளைப்படை, காலாட்படை என எல்லாம் இருக்கும். வெண்கோல், செங்கோற்றம் இவை எல்லாம் சேர்ந்ததுதான் ராஜ பரிவாரங்கள். இந்த சித்தர்களுடைய வழிபாடு 1000 வருடங்களாக மறைந்து போனது. 18 சித்தர்களுக்கு உலகத்திலேயே தனி பெரும் கோவிலை அமைத்து இந்த வழிபாட்டை கொண்டு வர வேண்டும். ஆண்டுக்கு ஒரு முறை என மிக பிரம்மாண்டமாக 1 கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த ஊர்வலம் வரும். ராஜ பரிவாரங்கள் இதுவரைக்கும் நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல. என்னோட அனுபவத்துல முதல் முறையா நான் பாக்குறேன். அப்படியே மெய் சிலிர்த்துட்டேன். பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன். இங்க வந்த ஒரு வெற்றி கிடைக்கும்ங்கிறது நம்பிக்கை. 18 சித்தருக்கும் ஒரே இடத்துல இது மாதிரி எங்கேயுமே நடத்தப்படல. அப்படி ஊர்வலமாக வந்து இந்த இடத்துல இரவு கும்பங்களை ஸ்தாபித்து அடுத்த நாள் அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல யானை, குதிரை, காளை, வெண்கொற்றம், செங்கோல் அத்தனையும் சரணடைஞ்சு சித்தர்களை வணங்கணும்னா எல்லாமே சக்சஸ். பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறும். ஆனந்த கண்ணீர். கனடாவில இருந்து வரைக்கும் ஒரு அதிசயமா தான் இருந்தது. பவரை உணர முடிஞ்சு, உணர்வு பூர்வமாகவும். உடலை நான் மறந்துட்டேன். எங்களுக்கு ரொம்ப மனசு நிறைவா இருக்குது. யாரெல்லாம் கால் பதித்தார்களோ அத்தனை பேருடைய பாப சாப தோஷ தடைகள் நீங்கும். பாபசாப தோஷ தடைகள் நீங்கி ராஜனை போல் வெற்றி வாழ்வு வாழ கலச பூஜையில் கலந்து கொள்ள விரும்புவோர் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 7397792847.